அனைவருக்கும் வணக்கம். மலர்விழி அக்கா வர மட்டும் தான் இருந்தேன் உங்களோட கதைக்கிறதுக்கு. சுவிஸ்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் 2 பேரும் பாடுறதுக்கு. ரொம்ப அருமையான சவுண்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி சவுண்டில் பாடுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கொழும்பில் வளர்ந்தவன். அது என்னோட தமிழ் இப்படி தான் இருக்குது, முன்கூட்டியே சொல்லிக் கொள்கிறேன்னா. யார் விஜய் அண்ணா இந்த ப்ரோக்ராமுக்கு என்னையும் மலர்விழி அக்கா எங்களை அழைத்து மரியாதை கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் அண்ணா தனித்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காரு. எனக்கு இவரை பார்க்க இவரோட ஒரு கதையை எனக்கு சொன்னார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு இறைவன் தான் காரணம். விஜயண்ணா இந்த மாதிரி ஒரு கலைஞரோட நானும் இந்த அகரம் வானொலி இசை நிகழ்ச்சி கலந்து கொண்டு பாடுவதில் பெரும் மகிழ்ச்சி. உங்கள் கைத்தட்டுக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. நன்றி அண்ணா, நன்றி. ஆமாம், இந்த வேளையிலே தம்பி உஷாநாத் அவர்களை இங்கே நாம் சொல்லியாக வேண்டும். இவ்வளவு அருமையாக ஒலியமைப்பு வழங்கி கொண்டிருக்கின்றார். சுவிஸில் இருந்து இவருடைய ஃப்ரெண்ட் என்ன அவர் ஃபோன் பண்ணி ஸ்பெஷலாக அந்த சவுண்ட் செய்கிற ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி அவர்கிட்ட நான் கதைக்கு கொடுத்தேன். அந்தளவுக்கு உஷாநாத் உங்களுடைய புகழ் வளர்ந்துருக்குது. அவருடைய அப்பா அண்ணன் பரிமளகாந்தன் அவர்கள் எங்களுடைய அகரம் நிகழ்ச்சியின் முதலாவது நிகழ்ச்சி 2019 நிகழ்ச்சி வந்து பார்த்துட்டு நாதன் ஒவ்வொரு வருஷம் நடத்துங்கோ மறக்காமல் என்று சொன்னார். துரதிருஷ்டவசமாக என்று அந்த அண்ணா எங்களோட இல்லை, ஆனால் அவருடைய ஆத்மாவினுடைய அந்த ஆசீர்வாதம் என்று இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால இப்படி ஒரு அருமையான பிள்ளை தந்து விட்டு போயிருக்கின்றார். அந்த வகையிலே நன்றி எல்லோருக்கும். சிலையோ சிலை பூஜை ஒரு நிலையோ அழகின் கலையோ கலை மலரோ மடியோ நிலவோ திருமொழியோ எனும் சுகம் தரும் திருத்தேரில் வரும் சிலையோ தானாட்டு கேட்கின்ற மழலை இது தன்னோடு தாமரையாடுது. சம்பங்கி பூக்களின் வாசம் இது சங்கீத பொன்மடை தூவுது. ராகங்களில் மோகனம் மேகங்களின் நாடகம் உன் கண்கள் எழுதிய காவியம் என் இதய மேடைதனில் அரங்கேற்றம். மணமேடை வரும் கிளியோ கிளி தேடுவது கனியோ கனி போல் மொழியோ மொழி மயக்கம் பிறக்கும் விழியோ விழி கணையோ தரும் சுகம் சுகம் திருத்தேரில் வரும் சிலையோ